Hey guys, welcome to Garage41. இன்னைக்கு நம்ம இந்த டாடா டியாகோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டியாகோவோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டாடா எக்ஸானுங்கிற பிளாட்ஃபார்ம் வந்து இந்த காரை பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 893 கிலோகிராம்ஸ் ஆகுது. இன்றைக்கி நம்மக்கிட்ட வேரியண்ட் வந்து டாடா டியாகோ எக்ஸ்டி. இதோட கலர் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கலர். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு என்ன விசிபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஆர்க்கோடைய ஒரு ரூஃப் விசிபிளாக இருக்குது, ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு விண்ட்ஷீல்ட் விசிபிளாக இருக்குது, 2 சிங்கிள் பிளேட் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2க்கும் வந்து செப்பரேட்டாக வாஷஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் வாஷஸ் தெரியாமல் இருக்க வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு மவுண்ட் கொடுத்து அதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அது நீட் அண்ட் சிம்பிளாக இருக்குது. தென் வந்து பேனரில் வந்து சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஜெனினான டிசைனாக இருக்குது. தென் ட்ரையரோ டிசைனில் வந்து நம்மளுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் கிரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து காருக்கே ஒரு ப்ளஸ் மாதிரி தெரியுது. அந்த காரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அங்கே தான் வந்து எல்லாத்தோட கண்ணு போகும். இந்த க்ரோம் ஃபினிஷில் வந்து டாட்டாங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. வந்து அது கீழே வந்து ஓவர் த ஹெட்லைட் வந்து ஒரு க்ரோமில் ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ்க்கு வந்து கரெக்டாக கான்ட்ராஸ்ட்டாக வந்து செட் ஆயிருக்கு. தென் வந்து 2 பெல்ட் கொடுக்காம வந்து ஒரே பெல்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒன்று வந்து தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க. தென் ஃபாக்லாம் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஹேலஜன் தான். தென் இந்த ஒரு ஸ்க்ராச் ஆகாமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் டோயிங்கும் கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் தான். இப்போ வந்து நம்ம இன்ஜின் பே பார்த்துட்டோம்னா வந்து எல்லாமே வந்து ஒரு நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. சின்ன ஸ்பேஸ்லேயே வந்து டைமிங் பெல்ட் அது எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக விசிபிளாக இருக்குது. அந்த ஏபிஎஸ் யூனிட் கூட விசிபிளாக இருக்குது, நம்ம நீங்களே வந்து பார்த்துக்கலாம். இந்த ரேடியேட்டருக்குண்டான போட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, வாஷஸ்க்குண்டான இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம ஈஸி ஹேண்டிலாக தான் இருக்குது. இப்போ வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி வைப்ரேஷன்ஸ் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணல வந்து நமக்கு லைட்டாக ஒரு ஷேக் தெரியுது, மற்றபடி நாய்ஸே கிடையாது. இப்போ லைட்டாக அந்த ரோவ் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரோ பண்ணையில் கூட நமக்கு நாய்ஸ் இல்லை, லைட்டாக ஒரு இன்ஜினில் ஷேக் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்ஜின் வந்து கரெக்டாக சீட் ஆயிடுச்சு. ரோ பண்ணையில் வந்து நம்மளுக்கு நாய்ஸே வெளியில் கேட்கல, லைட்டாக தான் கேட்குது. இது வந்து எந்த வகையான ஒரு இரிட்டேஷனும் ஏற்படுத்தல. இப்போ வந்து நம்ம சைடு வியூ பற்றி பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம சைடு வியூ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நம்ம டைமென்ஷன் பற்றி பார்த்துலாம். டைமென்ஷன் நம்ம இந்த காரோட டோட்டல் லென்த் வந்து 3.7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோட வித்து வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த காரோடைய வீல் பேஸ் வந்து 2.4 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரோடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 35 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பேசிங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபியூல் கெப்பாசிட்டி விட்டுட்டு இந்த டைமென்ஷன்ஸ்க்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இடம் பார்த்துட்டு வந்து நீங்கள் கார் வாங்கிக்கிங்க. ஆக்சுவலி வந்து இந்த காரணத்துக்கு பெருசாக ஒரு இடம் தேவைப்படாது. ஒரு 4x2 ஸ்கொயர் மீட்டர்ஸ் ஸ்பேஸ் இருந்தால் வந்து ஈஸியாக இந்த காரை நிப்பாட்டிக்கலாம். தென் இந்த கால சைடு வீல் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்லைட்டோட டர்னிங்ஸே வந்து இந்த க்ரோம் ஃபினிஷே வந்து சைடு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வீலுக்கு வெளியில் வந்து பம்ப் கிடையாது, ஒரு சின்ன ஸ்லோப்பிங் மாதிரி தான் இருக்குது. ஒரு லைன் வந்து பாஸ் ஆகுது, ஒரு த்ரூ தி கார் வந்து பாஸ் ஆகுது. தென் வந்து பாடி கலர் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம்லேயே வந்து உங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல டெஸ்ட் தான் சொல்லணும். தென் வந்து ஒரு டியூல் டோன் ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாது ஒரு இது நோட்டிருக்காங்க. தென் வந்து டோர் வந்து எங்காவது ஓப்பன் பண்ணையில் டேமேஜ் ஆகக்கூடாது ஒரு கார்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் ஃபுல் டைம் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஈஸியாக இருக்குது ஃபுல் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி இந்த காலம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து ரெயின்வேஸை போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து உள்ள வந்துடக்கூடாதுங்கிற வேண்டி. இன்னும் வந்து 2 பெரிய கிளாஸ் இருக்குது. குட்டி காருக்கு வந்து பெரிய கிளாஸ் கொடுத்த மாதிரி இருக்குது. குவார்டர் கிளாஸ் வந்து கிடையாது இந்த காரில். ஃபியூல் டேங்க் வந்து நம்மளுக்கு இந்த காரில் வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த காரோட பூட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு சென்டரில் வந்து பிரேக் லேம்ப் கொடுத்துருக்காங்க. தென் வந்து 2 பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து 2 சைடு வந்து ஒரு சின்ன அப்பேரன்ஸ் எடுத்துற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸில் வந்து நம்மளுக்கு டிஃபோக்கர் கிடையாது, வைபர்ஸ் கிடையாது. இதுக்கு அடுத்த மாடலேருந்து நம்மளுக்கு வைபர்ஸ் தராங்க, டிஃபோக்கர்ஸ் தரது கிடையாது. தென் வந்து டாட்டாங்கிற லோகோ வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து க்ரோமில் கொடுத்துருக்காங்க. தியாகோன்னு எழுதியிருக்காங்க, அது வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. சில காலில் வந்து மோஸ்ட் ஆஃப் காலில் வந்து நம்மளுக்கு இன்னும் ரைட்டில் லெஃப்ட் கொடுப்பாங்க, சென்டரில் கொடுத்துருக்காங்க, நல்லா டச்சுன்னு சொல்லலாம். தென் வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியல வந்து பாடி கலரில் சில காலில் வந்து பிளாக் கலர் இருக்கும், நல்லா ஆர்டிஃபிஷியலாக தெரியும், இல்லை அப்படி தெரியல. தென் வந்து நம்மளுக்கு பிளாக் கலர் ஃபினிஷிங்கோட பம்பரோட முடிச்சிட்டாங்க. தென் எஸ்பி இந்த காலில் வந்து எல்லா லைட்டுமே வந்து ஹேலஜனில் கொடுத்துருக்காங்க. அந்த பிரேக் லேம்ப் ரிபேட்ஸில் ப்ளஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து நம்ம இன்சைட் கொடுத்துருக்காங்க, வந்து அவுட் சைட் கொடுக்காம. இந்த பூட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். பூட் ஓப்பன் பண்ணது 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து உள்ளேருந்து நம்ம ஓப்பன் பண்ணணும், ஒன்று வந்து கீபோர்ட் ஓப்பன் பண்ணணும். கீபோர்ட் நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு டர்ன் பண்ணோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஆக்சுவலி ஹைட்ராலிக் சிஸ்டருங்காட்டி நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம வந்து எந்த வகையான ஃபோர்ஸும் கொடுக்க வேண்டியது கிடையாது. 2 கொடுத்துருக்காங்க, அது வந்து நல்லா டெஸ்ட் தான் சொல்லணும். இந்த பூட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 242 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் செல்ஃப் வந்து இன்பில்டாக வந்தது. ஆனால் வந்து நம்ம பூட் ஓப்பன் பண்ணையில் வந்து அது கூடவே வந்து மேலே போகிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் பத்தில் இன்னும் அதிகமாக வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து சீட்டை ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம பூட் ஸ்பேஸ் வந்து தேவையான அளவுக்கு அதிகப்படுத்திக்கலாம்.
தென் இந்த காரில் வந்து ஸ்பேர் வீல் வந்து பூட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மல் வீல் விட வந்து ஒரு சைஸ் வந்து சின்ன வீல் கொடுத்துருக்காங்க. அது வந்து மோஸ்ட் ஆஃப் த கால் இப்போ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. லோடிங் லிப் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பூட்ஸோட லென்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் லோடிங் லிப் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. மறுபடியும் நம்ம லோடு பண்ணி மறுபடியும் ஒரு பள்ளத்துக்குள்ளே வைக்கிற மாதிரி தான் இருக்குது. மோஸ்ட்லி 1 feet ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது அளவு தான் இருக்குது. வந்து நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டீரியர் கம்ஃபர்ட் பற்றி பார்த்துடலாம். இந்த காரில் வந்து ஒரு 3 ஸ்டாப் டோர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த காரில் வந்து நம்மளுக்கு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து ஒரு ஆவரேஜ் கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி இந்த காரில் பார்த்தீங்கன்னா வந்து லெக் ரூம் வந்து ரீசெண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட் ரூமும் ஒரு ரீசெண்ட் அமௌண்ட் இருக்குது. ஆவரேஜான ஒரு அட்வர்டைஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபீல் லெவலில் வந்து கம்ஃபர்ட்டாக உட்காந்துருக்கும். அந்த டோரில் என்னென்னு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேனுவலி லாக் அண்ட் அன்லாக் பண்ண ஒரு இது சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் ஓப்பன் அண்ட் டோருக்கு லெவல் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்விட்டர் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எம்டி டம்மி கொடுத்துருக்காங்க. ட்விட்டர் நம்ம வேணால் மாட்டிக்கலாம். தென் வந்து பவர் அண்ட் அப் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆன்டி பிச் கிடையாது. தென் வந்து நம்ம ஏதாச்சும் சின்ன காயின் தான் வச்சுக்கலாம். தென் மேக்ஸின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து மேக்ஸின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து டீசென்டான அமௌண்ட் இருக்குது. சீட் வந்து ஸ்கூப் பண்ணி தான் கொஞ்சம் லெக் ரூம் கிடச்சிருக்கும். தென் டிரைவ் ட்ரெயின்ஸுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பங்க் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பர்சனுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. தென் 2 பேருக்கு வந்து ஒரு நான் அட்ஜஸ்டபிள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் பஸ் வந்து ஹெட்ரெஸ்ட் கொடுக்கல. தென் வந்து ஃப்ரண்ட் ரோ ப்ளஸ் பேக் ரோ ரெண்டுக்கு சேர்த்து வந்து ஒரே லைட் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கொடுத்துருக்காங்க. லைட் வந்து அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம நைட்லாம் வந்து ஷூட் பண்ணி காட்டணும். ஆக்சுவலி இந்த காரோட டிரைவர் சீட் டோர் போய் பார்த்தலாம். நம்மளுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொண்டாந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம சொட்டான லைட் அப்படி தெரியும். தென் வந்து ஒரு லெதர் ஃபினிஷ் மாதிரி இல்லை, சாஃப்ட் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சொட்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த கார் மொத்தமே வந்து இன்டீரியர் கொஞ்சம் ஒரு சாஃப்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த ஓஆர்எம் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஜாய்ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லா டச் தான் சொல்லணும். தென் வந்து ஸ்டேரிங் வந்து 3 ஸ்போக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் சுற்றி வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பாஞ்சியான டச் தருது. இந்த ஆக்சுவலி வந்து இந்த காரில் வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டேஷ்போர்டு வந்து ஒரு கிளப் பாக்ஸ் வந்து ஒரு ஸ்லோவாக ஓப்பன் ஆகுது. ஒரு பெரிய கிளப் பாக்ஸ் தான் சொல்லணும். நம்மளுக்கு வந்து கோல்டு கிளப் பாக்ஸ் வந்து கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலி ஸ்டேரிங் வந்து 3 ஸ்போக் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் வந்து எல்லாமே டம்மி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா மாற்றிக்கலாம். டாட்டாங்கிற பேச்சிங் வந்து குரோமில் கொடுத்துருக்காங்க. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து இந்த ஒரு ஸ்போக் மட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல டச் தான் சொல்லணும். இன்னும் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வைப்பர்ஸ்க்கு உண்டான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஹெட்லைட் உண்டான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டச் டிஸ்பிளேல வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன விசிபிள் டிஸ்பிளே கொடுத்துருக்கு. அது டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது வந்து சின்ன சைஸில் தான் இருக்குது. அதனால் ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக மேனுவல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏசி ஒரு ஃபேன் ஸ்பீடு வந்து நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி காற்று நல்லா வருது. தென் ஹீட்டர் ப்ளஸ் ஏசி கொண்டான கண்ட்ரோல்ஸும் ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏரோட ஃப்ளோ எப்படி இருக்கணும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம 12 volt சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லைன்னா சிசலைட் என்ன போட்டுக்கலாம். தென் யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்ஸ் கிடையாது. ஆக்ஸ் வந்து நம்ம மேனுவலி தான் ஆஃப்டர் மார்க்கெட் தான் மாட்டிக்கணும். தென் வந்து மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்லாட்டே இருக்குது. ஒரு 3-4 மொபைல் வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது. தென் 2 சின்ன கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன காயின் ட்ரே கொடுத்துருக்காங்க. பின்ன ஃப்ரண்ட்லேருந்து ரியல்லேருந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு கப் ஹோல்டர்ஸ் அது வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்தே வந்து நமக்கு ஆக்சசிபிளாக இருக்குது. இதில் வந்து ஒரு சின்ன ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் நல்லா ஒரு ஈஸிலி யூஸபிளாக தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டம்மி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம வேணால் சிடி வேறு ஏதாவது ஒரு யூஎஸ்பி கூட மாட்டிக்கலாம். யூஎஸ்பி கேட்கணும் கீழே கொடுத்துருக்காங்க. தென் வந்து நம்மளுக்கு ஏசி வந்துட்டு சுற்றியுமே வந்து உங்களுக்கு ஒரு குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷ் சுற்றி அரௌண்ட் வந்து நம்மளுக்கு பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஹசார் லைட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா தான் சொல்லணும். தென் வந்து இந்த காரில் வந்து ட்விட்டர் கிடையாது. நம்ம வந்து வேணா ஆஃப்டர் மார்க்கெட்லாம் மாட்டிக்கணும். வேணா நம்ம வந்து 4 ட்விட்டர் மாட்டிக்கலாம். 2 கூட மாட்டிக்கலாம். வந்து எம்டி போட்டால் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஹோலில் போட வேண்டியதில்லை. அது வந்து நல்லா தான் சொல்லணும். இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டரை பற்றி பார்த்தலாம். ஆக்சுவலி இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் விசிபிளாக வந்துருக்கு ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து கவர் ஆகிருக்கு அந்த குரோம் ஃபினிஷ் வந்து. நம்ம கீ வந்து ஆன் பண்ணி பார்த்தலாம். ஆக்சுவலி ஆன் பண்ணியில் வந்து ஒரு எல்லா லைட்டும் ஒரு இது ஸ்வைப் ஆகிட்டு வருது ஃபுல்லாக. அது வந்து நல்ல ஒரு ஃபீல் தருது. இன்னும் நம்மளுக்கு இப்போது நார்மலி வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து எவ்வளோ ஃபியூல் இருக்குங்க அது டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. வந்து ஆக்சுவலி எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே அன்லாகில் கொடுக்கல. தென் வந்து ஃபஸ்ட் நமக்கு டோட்டல் கிலோமீட்டர் ரன் ப்ளஸ் டிஸ்டன்ஸ் எம்டி இது கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து நம்மளுக்கு சர்வீஸ்க்கு எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரிப் ஏ கிலோமீட்டர் ப்ளஸ் ட்ரிப் ஏல வந்து ஆவரேஜ் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க.
ட்ரிப் பியோடைய கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ட்ரிப் பியோடைய ஆவரேஜ் மைலேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த காரில் வந்து வேறு எதுவுமே கொடுக்கல. சின்ன டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டைம் அண்ட் டோர் ஓப்பன் இண்டிகேட்டர் காட்டுது. தென் ஃபியூல் இண்டிகேட்டர் காட்டுது. அவ்வளோதான். இந்த கீழே வந்து நமக்கு லாக்கு அன்லாக், அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ஃபாலோ மீ லைட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டச் தான். அண்ட் இது ஒரு ஃப்ளிப் கீயும் கூட. காரை ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இந்த சின்ன வைப்ரேஷன் வந்து உள்ளே தெரியுது, பெருசாக எதுவும் தெரியுது. நம்ம ஏசி ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஐடியில் இருக்கும்போது வந்து லைட்டாக அந்த கியர் ஆடெலாம் வைப்ரேட் ஆகுது. அதை தவிர வேறு எதுவும் பெருசாக ஆகலை. இந்த காரில் ரிவர்ஸ் எடுக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த காரோட ஸ்டேரிங் வந்து இந்த ஸ்பீட்லலாம் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்டேரிங் தான். கிளச் அண்ட் கியரை பற்றி பார்த்தோம்னா ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது, கிளச்சும் கியருமே. சஸ்பென்ஷனுமே வந்து ஒரு ஒரு மீடியமான செட்டிங்கில் இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை. சஸ்பென்ஷன் நாய்ஸ் வந்து லைட்டாக வந்து உள்ளே கேட்குது. காரோட விசிபிலிட்டின்னு பார்த்தோம்னா வந்து வானட் வந்து நமக்கு தெரியல, இருந்தாலுமே ஒரு ஷார்ட்டான வானட் தான். அதனால வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்டு மிரர்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்குது. இந்த குட்டி காருக்கு வந்து ரொம்ப பெரிய மிரராகவே கொடுத்துருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எலக்ட்ரிக்கலாகவே அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் பற்றி பார்த்தோம்னா 4.9 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி காருக்கு வந்து இது கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலுமே வந்து இது வந்து ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த டேர்னிங் ரேடியஸ் பார்த்து இது வந்து ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இல்லை இந்த கார் திருப்பலாம். வந்து ஸ்டேரிங் வந்து லைட்டாக இருக்குது. அண்டு பார்க்கிங் சென்சார்லாம் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த காரில் வந்து ஒரு 1.2 லிட்டர் ரெவாட்ரான் 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே நமக்கு தெரியல. இந்த கார் வந்து 85 PS பவரும் வந்து பவர் அண்டு 113 மீட்டர் டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இந்த சைஸில் இருக்க காருக்கு வந்து ரொம்ப அடிக்குவேட்டானது தான் அது. நமக்கு இந்த லேக்குன்னு வந்து இந்த காரில் வந்து நமக்கு எதுவுமே தெரியல. இந்த காரோட பிரேக்ஸ் பற்றி பார்த்தோம்னா பிரேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்டு பின்னாடி வந்து நமக்கு ட்ரம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு மெக்பாசன் ஸ்டட் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ரியரில் வந்து ட்விஸ்டட் வின் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட சேஃப்டி பற்றி பார்த்தோம்னா வந்து 2 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க டிரைவர் அண்ட் பேசஞ்சருக்கு. அண்டு ஏபிஎஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அண்டு நமக்கு ஸ்பீட் அலாரம் கொடுத்துருக்காங்க. அண்டு நமக்கு இந்த சீட் பெல்ட் ரிமைண்டர்ஸ் இதெல்லாமே வந்து BS6 வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அண்டு இந்த காரில் நம்ம இப்போ ஏசி போட்டு 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போவே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நமக்கு அடிக்குவேட் கூலிங் தருது. அண்டு இந்த காரை வந்து நீங்கள் ஒரு சிட்டி யூஸராக இருந்தால் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் அக்கேஷனலாக வந்து நம்ம இந்த காரை வந்து ஹைவேல எடுத்துகிட்டு போகலாம்.